விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான வழக்கு தொடர்பாக வழக்கின் இறுதி அறிக்கையை 12 வாரங்களில் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 12 வாரங்களில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் இருந்து குழந்தை பலியான சம்பவம் தொடர்பாக வழக்கினுடைய புலன் விசாரணையை முடித்து 12 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய புலன் விசாரணை அதிகாரி டிஎஸ்பிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என அவரது தந்தை தொடர்ந்த மனுவையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து எல்கேஜி மாணவி பலியானார். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் தந்தை பழனிவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது குறித்து பெற்றோருக்கு முறையாக பள்ளி நிர்வாகம் தகவல் தெரிவிக்கவில்லை எனவும், பள்ளியில் இருந்து 20 மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருந்தும் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் காவல்துறைக்கு உரிய தகவலை தெரிவிக்கவில்லை எனவும், குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்தது தொடர்பாக எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சந்தேகங்கள் குறித்து முறையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனில் வழக்கின் புலன் விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார்.